வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமான்னு தெரிஞ்சுக்கவே நம்ம கதையோட டைட்டில புரிஞ்சுக்கிட்டா தான் லாஸ்ட் வரைக்கும் பார்க்கலாமா வேணாமான்றது தோணும். என்னன்னா, எங்க அண்ணன் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டுருக்கான். நான் பகல் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டுருக்கேன். அதாவது நான் இருக்கும்போது எங்க அண்ணன் இருக்க மாட்டான். எங்க அண்ணன் இருக்கும்போது நான் இருக்க மாட்டேன். இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஸோ இப்படி இருந்தா எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரே வீட்ல இருந்தம்போது, எங்க அண்ணன் வேலைக்கு போனதுக்கப்புறம் அதாவது நான் வீட்ல இருக்கும்போது என்ன நடந்ததுன்ற உண்மை சம்பவ கதை தான். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் பிரஜித். எனக்கு 30 வயசு ஆகுது. எங்கள் அண்ணன் பேர் கார்த்திக். எங்கள் அண்ணனுக்கு 34 வயசு ஆகுது. எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் 4 வயசு டிஃப்ரெண்ட்டு. நாங்கள் நாங்கள் சின்ன வயசுலேருந்து அண்ணன் தம்பிங்க மாதிரியே பழகிக்க மாட்டோம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியும் ஒரு ஜாலியான ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாரி நாங்க பழகிப்போம். நாங்க இந்த அண்ணன் தம்பி மாரிலாம் இதுவரைக்கும் பழகுனதே கிடையாது. இப்படியே போயிட்டுருந்தது. எங்க அண்ணனுக்கு இப்ப கல்யாணம் ஆகி சுமார் 4 ஆண்டுகள் ஆகுது. என்னன்னா, எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகும்போது 30 வயசு, எனக்கு 26 வயசு. எங்க அம்மா, அப்பா 2 பேரும் நல்லா வசதி. என்னன்னா, எங்க அம்மா, எங்க அப்பா 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல எங்க அப்பா ஹெட் மாஸ்டரா இருந்தாரு. எங்க அம்மா டீச்சரா இருந்தாங்க. அதனால 2 பேருக்கும் கவர்மெண்ட் சம்பளம்னால எங்கள நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு நல்லா சொத்து சேர்த்து வைத்தாங்க. நல்லபடியா இருந்தாங்க. என்னன்னா, வயசாயிட்டே போதுன்ற ஒரு காரணத்துக்காக எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணுன்ட்டு 23 வயசுலேருந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு, 26 வயசுல எங்க சொந்தக்கார பொண்ணே ஒண்ணு அமைஞ்சது. ஆனா, இதுக்கு முன்னாடி ஏன் 3 வருஷம் அமையலன்னு கேட்டா, நான், எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அண்ணன் 4 பேர் தான் ஒரு வீட்ல இருக்கோம். நாங்க இந்த மாரி கூட்டு குடும்பமா இருக்கிற ஒரு காரணத்தினால, பொண்ணு குடுக்க மாட்டேன்ற மாரி எங்க அண்ணனுக்கு சொல்லிட்டாங்க. எங்க அண்ணன் ரொம்ப மன உளைச்சலாகி கடுப்பாயிட்டான். இல்ல இப்படி இருந்தா வேலைக்கு ஆவாது. தனி குடித்தனம் அவனுக்கும் பிடிக்காது. ஏன்னா, அவனும் ஒரு கேங்கா வாழணும்னு நெனைக்கிற ஆளு. அவனுக்கு எங்க எங்க மேல ஒரு தனிப்பட்ட பாசம் இருக்கு. அதன் காரணமாக அவன் தனி குடித்தனம் எனக்கு செட் ஆவாது. எப்போ பொண்ணு செட் ஆகுதோ, அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணி, எங்க சொந்தக்காரங்களே ரொம்ப பாவம் பார்த்து எங்க அண்ணனுக்கு பொண்ணு குடுத்துட்டாங்க. சரி பொண்ணு குடுத்தாங்க. இதே மாரி தான் போச்சு. எங்க அண்ணன் டெய்லி டே ஷிஃப்ட் போயிட்டுருந்தான். நானும் டே ஷிஃப்ட் தான் போயிட்டுருந்தேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வீட்ல ரெஸ்பான்சிபிலிட்டின்றது அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, அவன பொறுத்தளவுக்கு எங்க அம்மா, அப்பா காசுல வாழக்கூடாதுன்னு நெனைக்கிற ஒரு ஆளு. அதன் காரணமாக அவன் நல்ல ஒரு வேலைக்கு போணும். இப்ப அவன் ஐடில இருக்கான். இப்ப ஐடிலே ஹை பொசிஷன் போணும்னா, என்ன பண்றது யோசிச்சு, காலையிலேருந்து வேலைக்கு போயிட்டு வருவான் ஈவினிங்கு. நைட்லேருந்து நைட் ஒரு மிட் நைட் வரைக்கும் உட்காந்து வேலை பார்த்துட்ருப்பான். ஏன்னு கேட்டா, நான் அடுத்ததா ஹைக் வேணும் எனக்கு, ப்ரமோஷன் வேணும். ஸோ, அதன் காரணமாக நான் வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாரி சொல்லுவான். நான் சொன்னேன், "டேய் அம்மா, அப்பா நல்லா சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க. நீ வேலைக்கு போகிறதெல்லாம் விட்டுட்டு, குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிற வேலைய பார்றா" அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டா, கல்யாணம் ஆகி சுமார் 1 வருஷத்துலேயே எங்க அண்ணனுக்கும், எங்க அண்ணிக்கும் நெறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதற்கான காரணம் என்னன்னா, எங்க அண்ணன் எப்போதுமே வேலை, வேலை, வேலைன்னு இருக்கிறதுனால தான். ஏன்னா, எங்க அண்ணிய பொறுத்தளவுக்கு, "நீங்க எவ்வளோ சம்பாரிச்சாலும் எனக்கு போதும். இவ்வளோ தான் சம்பாரிக்கணும்னு அவசியமே இல்ல." அவங்க இருக்கிறத வச்சு வாழ்ற ஆளு. என்னன்னா, இருக்கணும் ஆட மாட்டாங்க, இல்லன்னா அழுவ மாட்டாங்க. அவங்க ஃபேமிலி அந்த மாரி. அவங்க ஒரு நல்ல ரிச்சான ஃபேமிலி தான். ஆனா, அவங்க பார்த்தா ரிச் மாரியே தெரியாது. ரொம்ப ஏழ்மையான ஒரு ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கைய அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்க ஃபேமிலி. அதனால அவங்களும் எங்க அண்ணன நெறைய பணம் சம்பாரின்ற டார்ச்சர்லாம் பண்ணல. ஆனா, எங்க அண்ணனுக்கு அப்படி இல்ல. அவன பொறுத்தளவுக்கு ஒரு BMW கார்ல போகணும். நாங்க ஆல்ரெடி கார் வச்சிருக்கோம். ஆனா, அவன் ஒரு BMW கார்ல போணும். ஒரு டூரிங் பைக் வாங்கணும். நல்ல ஒரு வசதியா வாழணும். அப்படியாப்பட்ட ஒரு மைண்ட் செட் உடைய ஆள் அவன். அதனால அவனுக்கு எவ்வளோ பணம் சம்பாரிச்சாலும் பத்தாதுன்றது எனக்கும் தெரியும். சரி இப்படி போயிட்டு இருந்த சூழ்நிலையில தான் என்ன ஆச்சுன்னா, அவனுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சது. அவன் ரூ. 1,00,000 சம்பளத்துலருந்து ரூ. 2,50,000 சம்பளத்துக்கு ஒரே நாள்ல மாறணும். அதாவது ஒரே நாள்னா அதுக்கு பின்னாடி நெறைய எஃபோர்ட் போட்டிருக்கான். அத நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். திடீர்னு அவன் மாறணும். ஆனா இதில ஒரு ட்ராபேக் என்னன்னா, அவன் நைட் ஷிஃப்ட். இப்ப நாங்க 2 பேரும் பகல் ஷிஃப்ட் தான். காலையில போயிட்டு ஈவினிங் வந்துருவோம். நைட் நல்லா சந்தோஷமா சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்கிருவோம். இப்ப திடீர்னு அவனுக்கு நைட் ஷிஃப்ட் போட்டோனே தான் எல்லாருக்கும் விரக்தி ஆயிடுச்சு. ஏன்னா எப்படி இவன் நைட் ஷிஃப்ட் போவான்? ஒண்ணு எங்க அம்மா, அப்பாவும் அவங்க சொந்த ஊருக்கு அப்பப்போ போயிருவாங்க. ஒரு 10 நாள் இங்க இருப்பாங்க. ஒரு 20 நாள் அங்க இருப்பாங்க. ஸோ எங்க அண்ணிய அவங்க வீட்டுக்கும் அனுப்ப முடியாது. இப்ப நானும் வயசு பையன் இருக்கேன். இதுக்கு மேல எங்க அம்மா, அப்பாவும் ஊருக்கு போயி, இவனும் நைட் ஷிஃப்ட் போயிட்டா,
இந்த தெருவில் இருக்கவங்க எல்லாமே தப்பாக பேசுவாங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அவன் வந்து நிறைய ட்ரை பண்ணான். அதாவது இதில் வந்து பகல் ஷிஃப்ட்டு வேலைக்கு. ஆனால் அவங்க கம்பெனியில் வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. சரி வேறு வழியே இல்லை, நைட் ஷிஃப்ட்டு தான் போய் ஆகணும். ஏன்னா அவனுக்கு பணம் சம்பாதிக்கிறது ஒன்று தான் குறிக்கோள். அவனை பொறுத்தளவுக்கு பணம் சம்பாரித்தா நிறைய பேர் நம்மள நல்லா மதிப்பாங்க. நம்ம ஒய்ஃபை வந்து நம்ம நினச்ச மாதிரியோ பிடிச்ச மாதிரியோ வாழ்க்கையை வந்து வாழ கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இன்னொன்று, அவன் என் மேலே உள்ள நம்பிக்கையில் அவன் நைட் ஷிஃப்ட்டு போனான். அவன் நைட் ஷிஃப்ட்டு போகும்போதெல்லாம் எங்கள் அம்மா அப்பா இப்போல்லாம் இருக்காங்க. இப்படி இருந்த சுச்சுவேஷனில் தான் அவங்க வந்து எங்கள் அண்ணன் அவங்க ரூமில் தூங்கிடுவாங்க, நான் என் ரூமில் தூங்கிடுவேன், எங்கள் அம்மா அப்பா அவங்க ரூமில் தூங்கிடுவாங்க. நான் காலையில் 8 மணிக்கு போயிட்டு நைட்டு வந்து 10 சாரி ஒரு 6 மணி 7 மணி போல் வந்துடுவேன். ஆனால் அவன் கரெக்டாக 6 மணிக்கு சாயங்காலம் போயிட்டு காலையில் 9 மணிக்கு தான் வருவான் வீட்டுக்கு. இப்படி போயிட்டு இருக்க சுச்சுவேஷனில் ஒரு மாதம் நான் அவனை பார்க்குறதே இல்லை. சனி ஞாயிறும் அவனுக்கு வேலை இருக்கும். என்னென்னா அவனுக்கு வேலை கிடையாது. ஆனால் அவனே ஓட்டி வாங்கி அவன் வேலை பார்த்துட்டு இருப்பான். அவன் அந்தளவுக்கு ஒரு பணம் வெறி பிடிச்ச ஒரு சைக்கோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி போயிட்டு இருந்த சுச்சுவேஷனில் தான் என்ன ஆச்சுன்னா, ஒரு 2 வருஷம் இப்படியே போயிட்டுருக்கு. நல்லா சம்பாரிச்சிட்டேன், நல்லா கார் வாங்கினா, வீடு கட்டினா எல்லாம் ஓகே. பட் இந்த வீட்டில் தான் இருக்கிறோம் நாங்கள்லாம். ஆனால் ஓரளவுக்கு மேலே பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுது எங்கள் அண்ணனுக்கும் எங்கள் அண்ணிக்கும். அப்போ எனக்கு 28 வயசு, எங்கள் அண்ணனுக்கு 32 வயசு. இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பிரச்சனைனா, நிறைய பணம் சம்பாதிக்கிறேன் எல்லாம் ஓகே. ஆனால் நிம்மதி இல்லை வீட்டில். பணம் சம்பாதிக்கிறது தான் நிம்மதின்னு நீ நினச்சிட்ருக்க. ஒரு காலம் வரைக்கும் உனக்கு சம்பாதிக்கிறது தேவை, இன்றைக்கி அது உனக்கு போதை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை. ஏன்னா எங்கள் அண்ணி பகலில் எப்போதும் குழந்தைய பார்த்துக்கிறாங்க, நைட்டில் தான் வந்து தூங்குறாங்க. அவன் நைட்டில் வேலைக்கு போயிடுறான். உங்களுக்கே நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். என்னென்னா எனக்கே இந்த விஷயம் புரியும். ஆனால் அவனுக்கு இது புரியலன்றது தான் எனக்கே செம்ம கடுப்பு. சரி ஓரளவுக்கு மேலே நான் எங்கள் அண்ணிகிட்ட கூப்பிட்டு பேசினேன். அண்ணி என்ன தான் நீ பிரச்சனை? ஏன் இவ்வளோ வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கீங்க? அம்மா அப்பா வீட்டில் இருக்காங்களே அப்படின்ட்டு. சரி நான் சொல்கிறேன் அப்படின்னா, சொல்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பா அதே மாதிரி 2 நாளுக்கு அப்புறம் ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போனதுக்கப்புறம் எங்கள் அண்ணனும் நைட் ஷிஃப்ட்டு போயிட்டான். நான் மட்டும் தான் இருந்தேன். அண்ணியும் அண்ணி குழந்தை 2 பேரும், நாங்கள் 3 பேர் இருந்தோம். இப்போ வந்து சொன்னாங்க, உங்கள் அண்ணா வந்து சுத்தமாக சரியில்லை. உங்கள் அண்ணன் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை. அதாவது எனக்கு ஒரு சில ஆசைகளோட தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு இப்போ 32 வயசு தான் ஆகுது. இது கூட இல்லைன்னா என் வாழ்க்கை என்ன? உங்கள் அண்ணனுக்கு பணம் தான், இதை நான் பணத்தை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நான் வந்து உங்கள் அண்ணன்கிட்ட பேசி பார்த்தேன், எதுவும் செட் ஆகலை. ஸோ நான் டைவர்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னாங்க. சொல்லுங்கள் நீ என்ன தான் நீ பிரச்சனை? டைவர்ஸ்லாம் வந்து ஒரு முடிவு இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து உங்கள் அண்ணன் வந்து டைம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணணும். நைட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மாதிரி அவர் இருக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் அது மாதிரி எதுவுமே அவர் பண்ணல அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு, இதை வந்து நான் யார்கிட்ட போய் கேட்குறதுனே தெரில, உன்கிட்ட தான் கேட்குறேன். நீ வந்து எனக்கு உதவி செய்றியா அப்படின்னாங்க. நான் ஒரு மாதிரி இதுவாகி, நீ ரொம்ப தப்பு, நீங்கள் ஏதோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிட்டீங்க, நான் எங்கள் அண்ணன்கிட்ட பேசுகிறேன் நீ அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன்கிட்ட வந்து எடுத்து சொன்னேன்டி, அவன் பாவம் நைட்டில் வந்து குழந்தைய பார்த்துக்க முடியல, அந்த மாதிரி நான் எடுத்து சொல்லி, அதுக்கப்புறம் அவனும் புரிஞ்சுக்கிட்டான். ஆனாலும் அவனுக்கு வந்து பண வெறி இருக்குது இப்போ வரைக்கும். புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ அவங்க சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அன்றைக்கி அண்ணி என்கிட்ட என்ன அபிப்பிராயத்தில் கேட்டாங்களோ, இன்றைக்கி வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக என்னோடய அம்மாவுக்கு சமமாக அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் நாங்கள் ஒரே வீட்டில் நல்ல சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இதான் நண்பர்களே இந்த கதை. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம். நன்றி.